இது உங்க வீட்டுக்காரியா? என்னுடைய மனைவி. இருந்தாலும் சோடி பொறுத்து சூப்பருக்கா. ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் உடம்புக்கும் கலருக்கும் இங்க பாரு விடிஞ்சு பேசுவேன். அந்த தக்காளத்தீங்களா எப்படி முதல் வருஷம் தான் வந்துச்சு. அப்ப பொறுக்கி எடுத்தா அப்படி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து புரோக்கரை பார்த்தாலும் இப்படி நேரமா ஜோடி பொறுத்தன்னு ஏறி வேலை கூட பேசுவாங்க. எங்க ஜோடி பொறுத்தத்தை பார்த்து ஜோடி பொறுத்தன்னு சொல்லும். அப்படி சரி அந்த அக்கா பண்ண அப்படி அந்த வேலைக்கு தானே போறேன். அக்கா இந்த மாப்பிளை பிடிக்கல ஒரு மாப்பிளை பாரு வீட்டுக்காரு ஆளே இவ்வளவு உயரனா அப்பா சுவாமி தங்களுடைய திவ்ய பாதங்களுக்கு மல்லிகை முல்லிகை கோங்கு இருவாச்சி என்று சொல்லக்கூடிய 1000 வாசனாதி மலர்களை கொண்டு வந்து பன்னிரால் பாதம் கழுவி பட்டு பேதாமரத்தால் துடைத்து கொண்டு வந்த மலர்கள் நாங்க பாதத்துல குவித்து சுவாமி இந்த இந்திராணி நமஸ்காரம் சுவாமி. சாமி மந்திரி தான் நானு. சரி நானும் பாதத்தை பண்ணிடுங்க. சுபச்சி எட்டி பூ எருக்க பூவு சொல்லி முள்ளு இதெல்லாம் கொண்டு வந்து போட்டுவோம். எருக்கும் பூவு வேற பூவே கிடைக்கலையா? என்னோட பாதார விந்த கமலத்தை படித்தபடியால எப்படி வாழ வேண்டும் தெரியுமா?
பாதி நேரம் மலர்களை பறித்து என்னுடைய பாதத்தில் குவித்து பன்னீரால் தழுவி பட்டாடையால் துடைத்து பணிந்து என்னுடைய தேவியாரே இந்த பறந்து விரிந்த பூவிலைகளே என்றென்று தீர்க்காயுஷாகவும் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாங்க வாழ வேண்டும் கண்ணே. தேவி நாதா, தங்களுடைய வார்த்தை எனக்கு சித்தமாக அமையட்டும். சரி, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எத்தனை யுகங்கள் எடுத்தாலும் தாங்களே எனக்கு கணவனாகவும் நானே ஒரு மனைவியாக அமைய வேண்டும். இருந்த போதிலும் அமிர்தத்தில் பிறந்த பிறல் மிசிக்கு மறுபேர் தந்தவர் நீங்க தானே. தேவையான மனைவி மாற மரப்படுத்ததுனால எனக்கு இந்திராணி என்று பெயர் சூட்டினீர்கள் அல்லவா? எனக்கு இது போதாதா சுவாமி? உங்களோட காலம் கழிக்க இருந்த போதிலும் சுவாமி அந்த உரத்தில் இருந்த அந்த தேவியை அதிவேகமாக அழைத்த காரணம் என்ன சுவாமி? சுவாமி கண்ணே, என் கட்டளைக்கு எதற்காக அழைத்தேன் தெரியுமா? தேவி, மாதத்தில் வாரங்கள் 4 அதில் முதல் நாள் திங்கட்கிழமை அன்று இந்த தேவலோகத்திலே தேவர் சபை கூடுவது வழக்கம். அது உனக்கு தெரிந்த விஷயம் அல்லவா? அதனால விழுந்தால் திங்கட்கிழமை, அதனால தேவர் சபையில தேவர் சபை கூட்ட வேண்டும். அதற்காக ஆசையாகி உன்னிடத்தில் அழைத்து ஊர்வார்த்தையை சொல்லிவிட்டு தேவர் சபைக்கு போகலாம் என்று நான் உன்னை அழைத்தேன் கண்ணே. சுவாமி, தேவி கட்டிய நாள் முதலாக இன்று வரைக்கும் உங்கள் பேச்சை நான் தட்டியதே கிடையாது. சரி, இன்று மட்டும் நான் வேண்டாம் சொல்ல போகிறேன். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா வரக்கூடிய தேவேந்திர மன்னனுக்கு தேவர் சபை அமைப்பது வேலை, தேவர இடுக்கை தீர்ப்பது வேலை. இதற்கு நான் என்ன ஏதாவது தவறு சொல்ல போகிறேனா? இருந்த போதிலும் தேவர் சபையை சீரமைக்க வேண்டும். உண்மைதான். அதனால என்னால் மட்டும் ஆகாது. என்ன செய்வது? தேவ பெண்களை அழைத்து நடிக பெண்கள் இருக்கின்றார்கள். ரம்பை, ஊர்வசி, ரதி, ரதிபதி என்று சொல்லக்கூடிய 7 நாட்டிய பெண்கள் இருக்கிறாங்க. உண்மைதான். அவர்களையும் அழைத்தா எனக்கு வேலை சுலபமாக முடியும் அல்லவா? உண்மைதான். அப்படியா? அப்ப அதிவிரைவாக சென்று நாட்டிய மாதர்களை அழைத்து வர வேண்டும். அப்படியா? புறப்படு. சற்று அந்த புறமா இருங்க. உடனடியாக சென்று நடின மாதரை நான் அழைத்து வருகின்றேன். ஆகட்டும். யாரெங்கே? என்னம்மா உடனடியாக சென்று இதோ தேவேந்திர மன்னனும் இந்திராணியும் நடிகர் பெண்களும் அனைவரும் அழைத்தார் என்று சொல்லி அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரம்பை, ஊர்வசி, ரதி, ரதிபதி என்று சொல்லக்கூடிய அனைத்து நடிகர் மாதர்களையும் அழைத்து வர வேண்டும். அனைவரையும் கூப்பிட்டு வரேன். அவங்களாச்சும் கொஞ்சம் சிலிமா இருப்பாங்களா? ஏன்டா நீயே தின்னு பரலாட்டக்கிறிய? அவங்க எப்படி இருப்பாங்க? இந்திராணி தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக வரக்கூடிய தேவேந்திர மன்னனோட மனைவி. ஆமா, நிக்க சொன்னா படுத்துக்குவேன். உடனடியா ரம்பை, ஊர்வசி அழைச்சிட்டு வா. ரொம்ப இந்திராணியும் நாட்டியமார்களை அழைக்க இப்ப ரம்பை சபைக்கு தருப்பார்.